பிளாக் பேர் 250 ரூபாய். ஆமாங்க. இவ்வளோ வேணுமே என்னண்ணா? அண்ணா பிளாக் பேர் வேணாம், வேறு சார் இருக்குங்க. இதாக இருக்குண்ணா. இல்லைன்னா 250 ரூபா விடுங்க. என்ன சார் தெரியல, அவங்க தான் வச்சுருப்பாங்க. இருக்குதா? என்ன சார் இல்லை, பிளாக் பார் தான் இருக்கும். இல்லை அதெல்லாம் இல்லை, அதுதான் இல்லை. பயங்கர இதாக இருக்கு. இல்லை எனக்கு 250 மட்டும் கொடுங்க. வாங்கின காசு அது வேறு சாரம் கேட்டால் இந்த அது வச்சுங்க. காசு வாங்கி விட்டா அவர் யார் தெரியுமா? ஒரு போது உங்களுக்கு தெரியாது. தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் என்ன சொன்னேன் இங்கிலீஷ் 500 250 ரூபா தான் கொடுத்தேன். 200 ரூபாய் சாப்பிட்ட மாதிரி இல்லை, சருக்கு மாதிரியே தெரியல. இல்லையா? தண்ணிக்கு கலந்துருப்பாங்களோ? அதே நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? சீல் வச்சு தான் இருக்கு மூடி. சீல் இல்லையா? இல்லை சீல் வச்சு தானே இருந்தது. சீல் இருந்துச்சு, மூடி லூஸு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆவரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளிங்க. 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரையும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு. இங்கே ஒரு 1500க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க மட்டும் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் பாருங்கள், இப்படி இந்த மாதிரி மறைவாக ஆட்டோ நிறுத்தி இந்த இடத்துல இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான மது விற்பனை நடந்துகிட்டே இருக்குங்க. நைட்டும் பகலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்கள். அரசு மதுபான கடையில் 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்கு எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோக்கள் வந்து நல்லா சௌரியமாக போச்சுங்க. இவங்க இந்த மாதிரி வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு சட்டவிரோத செயல்களுக்கு இந்த ஆட்டோ நடத்துறது ஒரு சௌரியமான இடமா போச்சு பாருங்க. பக்கத்தில் தான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு. இதுக்கு ரொம்ப நியர்பையில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு பள்ளி பக்கத்திலே குடிக்கிச்சிட்டு எல்லாம் இந்த பாட்டிலு, இந்த பிளாஸ்டிக்கு, இது எல்லாத்தையுமே இங்கே தான் போட்டு போகிறாங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே படுத்து தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா ஒவ்வொரு பாட்டிலாக வீட்டில் பதுக்கி வச்சு உள்ளூரை சார்ந்தவங்களே விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாத சூழல் இருக்குது. அதிகாலை 2 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கனம் ஜோராக இந்த வியாபாரம் நடக்குதுங்க. இது மாதிரி பள்ளிப்பாளையத்தில் பல்வேறு இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. நாமக்கல் மாவட்டம் குமராலயம் தாலுகா பள்ளிப்பாளையம் நகராட்சி உட்பட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காவல் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சொல்லி ஆவரங்காட்டில் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆவரங்காட்டு மட்டும் அந்த அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மட்டும் இருக்காங்கன்னா பக்கத்தில் சிறுவர் பள்ளியும், அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பாலடி குழந்தை பள்ளியும் இருக்குது. மொத்தம் 3 பள்ளி இருக்குது. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா குழந்தை படிக்கிற பள்ளியில் மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது. என்ன தொந்தரவாக இருக்குன்னா மது பிரியர்களால், அதாவது என்ன கேட்டால் 24 நேரமும் இந்தியாவில் எங்கே இருக்கீங்களா பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக ஆவரங்காட்டு பகுதியில், அது இந்த பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பக்கத்தில் 24 மது விற்பனை நடக்குது. அது எப்படி நடக்குது கேட்டீங்கன்னா வண்டியில் 2 வீலர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே வீட்டில் வச்சு விற்பனை செய்கிறாங்க. உள்ளூருக்கு சேர்ந்தவங்க வீட்டில் வச்சு விற்பனை செய்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபா கொண்ட மது பாட்டில் 300 to 400 வரை விற்கிறாங்க. இந்த 400 அது அரசு விடுமுறை நாட்கள் 500 கூட மாறுது. அப்ப இந்த விற்பனை விற்கிறவங்களோட போய் தாண்டி கூட பக்கத்துல பெண்கள் குழந்தை படிக்கிறது படிச்சுட்டு துணியெல்லாம் படுத்திருக்கிறாங்க. நான் 2 நாளைக்கு மேலே ஒருத்தர் எழுப்பிட்டு அந்த டீச்சர்ஸ் வாத்தியார்கள் இருந்து அனைவருமே முகம் சொல்லி சூழலும் பெண் குழந்தை போகும்போது ரொம்ப அருவருத்தக்க செயலா இருக்குது. அப்புறம் இன்னொரு போகும்போது பக்கத்துல இந்த வேனை பூரா நிறுத்திடுறாங்க. இந்த வேனை நிறுத்தின விளைவா என்ன ஆகுதுன்னா அது பின்னால போய் நின்று குடிக்கிறதுக்கும் படுத்துங்கிறதுக்கும் சிறை கழிக்கிறதுக்கும் சௌரியமா இருக்குது. அதே மாதிரி பொதாறு கண்டு இருக்குனால அதுக்கு அந்த பள்ளி இருக்குது. பள்ளினா பாம்புகளும் விஷ சந்துக்களும் போனாலும் அந்த குழந்தைகள் பாதிப்பு ஏற்படுத்தும். பெண் குழந்தைகளையும் குழந்தை பள்ளி மாணவிகளையும் காப்பது என்ற சூழலும் பொறுப்பும் இந்த அரசு இருக்குது. முந்தைய அரசு செய்த தவறையே அதே அரசு செய்யுதா, அதை விட அதிகமா செய்யுங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்குது. ஏன்னா முந்தைய செய்தி சொன்னா கூட அடுத்த நிறுத்திடுறாங்க. ஆனா இந்த அரசு செய்து இது வரைக்கும் தடுக்கப்படல. மதுக்கடைகளை பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய பள்ளி பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரி பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடையில மூடும் சொல்லக்கூடிய அரசாங்கம் நீ பள்ளி பக்கத்துலயே சந்துக்கடை மாதிரி சொல்லக்கூடிய வீட்டுல வச்சு இருக்கிறது வண்டியில வச்சுக்கிறவங்கள இன்னைக்கு வரைக்கும் ஏன் கைது செய்யல, ஏன் வந்து தடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. பெண் குழந்தை குறைஞ்சி பாத்தீங்கன்னா 1600 பெண் குழந்தைங்க படிக்கிறாங்க. பெண்கள் மட்டும் பெண் பள்ளி மட்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து குறுகிய சாலைன்னு சொன்னா பக்கத்துல அரசு மருத்துவமனை வேற. இவங்க பண்றது தொந்தரவால ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோ பெண்கள் குழந்தைகள் போறதுக்கோ பாதிப்பா இருக்குது. உடனே அரசு கவனம் கொடுத்து இந்த மது விற்பனையாளர்களையும் கைது செய்யணும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். முத்துப்பாண்டி பள்ளிப்பாளையம்.